வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸோட ஒன் ஷாட் ஃபார்மட்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ் பார்க்கலாமா? இது பாத்தீங்கன்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸோட ப்ரொவிஷன்ஸ். இது ஏர்லியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் வேற இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் லேட்டஸ்ட். ஓகே, ஸ்டாண்டர்ட் அசெட்டா இருந்துச்சுன்னா 0.4, சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டா இருந்துச்சுன்னா 15%, டவுட்ஃபுல் அசெட்ல 1 இயர் 25%, 1 to 3 years பாத்தீங்கன்னா 40%, more than 3 years அப்படின்னா 100%, லாஸ் அசெட் 100%. இது 5 மார்க்ல கேட்பாங்க இந்த கொஸ்டின். ஓகே, பழைய ப்ரொவிஷன்ஸ் பார்க்காதீங்க. இது லேட்டஸ்ட் ப்ரொவிஷன். இதை ஃபாலோ பண்ணுங்க. எஸ், இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இது ஓப்பனிங் ரிபேட்டுக்கான ஜர்னல் என்ட்ரி, இது க்ளோசிங் ரிபேட்டுக்கான என்ட்ரி. ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அக்கௌண்ட் டேட்டா டு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். இந்த ரிபேட்டும் பாத்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, அண்ட் இது அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோலயே பார்த்திருக்கோம். இது ஜஸ்ட் உங்களுக்கு ஃபார்மேட் மட்டும் தான் கொடுக்கறதுனால ஜேர்னல்ஸ் மட்டும் இங்க கொடுத்துருக்கு. எஸ், இப்ப இது பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட ஃபார்மேட். இது இன்கம். இன்கம்ல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட், அதர் இன்கம். இது ஷெட்யூல் நம்பர் 13, 14. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், வேற சாப்டர் ஹோல்டிங் கம்பெனி, அதுல எல்லாம் ஒர்க்கிங் நோட், ஷெட்யூல் நோட்டுக்கும் ஒர்க்கிங் நோட்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். ஷெட்யூல் நம்பர்ன்றது ஃபிக்ஸடா இருக்கும். ஒர்க்கிங் நோட்ஸ்ன்றது நமக்கு எது இருக்கோ அதுக்கு நம்பரிங் நம்ம கொடுத்துக்கலாம். 1, 2ன்ட்டு நம்ம அப்படி நம்பர் கொடுத்துக்கலாம். இது சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர். அதுல இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சி. 15, 16 தான் இந்த எக்ஸ்பெண்டடுக்கும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் உங்களுக்கு ஷெட்யூல் நம்பர். இது டோட்டல் ஏ, இது பி. ஓகேவா? இந்த ஏ மைனஸ் பி தான் நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர். ஓகே, இது ப்ராட் ஃபார்வர்ட். ப்ரீவியஸ் இயர் இப்ப ப்ராட் ஃபார்வர்ட், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டோட்டல் கிடைக்கும். இல்ல P&L அப்ராப்ரியேஷன் போடுறோம். இதுல ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ன்றது 25% ஆஃப் நெட் ப்ராஃபிட். இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, இந்த நெட் ப்ராஃபிட்ல 25%. இது அவசியம் போடணும். கொடுத்தாலும் கொடுக்காகட்டியும் நம்ம போடணும். அப்புறம் டிரான்ஸ்பர் டு ஏதாவது ரிசர்வ் கொடுத்திருந்தா, ப்ரொபோஸ் டிவிடெண்ட் கொடுத்திருந்தா, அண்ட் இது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் கேரிட் ஓவர் டு பேலன்ஸ் ஷீட். இந்த டோட்டலும் சேமா போட்டுட்டு இங்க வர ஐட்டம் எல்லாம் மைனஸ் பண்ணா இது நமக்கு பேலன்சிங் ஃபிகரா கிடைக்கும். இதைத்தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு கொண்டு போக போறோம். ஓகே, பேலன்ஸ் கேரிட் டு பேலன்ஸ் ஷீட்ன்றது பேலன்சிங் ஃபிகர். ஏன்னா இந்த டோட்டல் நம்ம ஈக்குவலா போட்டுட்டோம்னா, இங்க இருக்க ஐட்டம்ஸை போட்டு மைனஸ் பண்ணோம்னா இந்த அமௌண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஓகே, இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட ஃபார்மேட். இப்ப இந்த ஒவ்வொரு ஷெட்யூல்லயும் என்னென்ன வரும்ன்றத பார்க்கலாம். பாருங்க, ஷெட்யூல் 13ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், பேங்க் ஓவர் டிராஃப்டோட இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் அட்வான்ஸ் அண்ட் லோன், இன்கம் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் பேலன்ஸ் வித் RBI. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்றது இன்கம். சரியா? அதுல டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ்ல ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும், க்ளோசிங் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, இது 14th ஷெட்யூல்ல கமிஷன், brokerage எக்ஸ்சேஞ்ச், ரெண்ட் ரிசீவ், டிரான்ஸ்பர் ஃபீ, லாக்கர் ரெண்ட், ப்ராஃபிட் ஆன் சேல், அதுல லாஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் ஆன் ரீவாலுவேஷன், அதுல லாஸ் இருந்தா மைனஸ் பண்ணலாம். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட், லாஸ் ஆன் சேல் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்றோம். இதுதான் ஷெட்யூல் 14 ஓடுது. அண்ட் 15th பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் RBI இன்டர் பேங்க் borrowing. ஏன்னா இதெல்லாம் செலவு. இன்ட்ரெஸ்ட் ஆன் எல்லா டெபாசிட்ஸ் தான். முக்கியமா பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட்ல முக்கியமானது இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். ஓகே, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பெய்டு, எந்த இன்ட்ரெஸ்ட் பெய்டுனாலும் இங்க தான் வரும். இப்ப 16th பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. salary, rent, printing and stationery, advertisement, depreciation, director fee, auditor fee, law charges, postage, telegram, telephone, repair and maintenance, insurance, okay, local committee fee and allowance, provident fund contribution, establishment expenses, sundry expenditure. Okay, இது தவிர்த்தும் சிலது வரலாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல. சரியா? இது பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சில பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். இது நமக்கு ஷெட்யூல் நம்பர் கிடையாது. ஆனா நம்ம ப்ரொவிஷன் அண்ட் கண்டிஜென்சி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல போடுவோம். சரியா? இதெல்லாம் தான் நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் உடைய ஷெட்யூல். அந்த ஷெட்யூல்குள்ள என்னென்னலாம் வரும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்ப பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்க்கும் ஷெட்யூல் நம்பர்
கண்டிப்பா இதைதான் ஃபாலோ பண்ணணும். 1 to 12 இந்த நம்பர்ஸ் தான் இருக்கணும். வேற எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த ஒவ்வொரு ஷெட்யூல்லையும் என்னென்ன வரும் அப்படின்றத நான் ப்ரீவியஸாவே வீடியோல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இந்த பேலன்ஸ் ஷீட் மட்டுமே ப்ரீவியஸா ஒரு வீடியோல டீடைல்டா இருக்கு. ஸோ நான் அதோட லிங்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதையே ரிப்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால அதோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை பாத்துக்குங்க. ஓகே, இப்ப பாருங்க 1ல இருந்து 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் அண்ட் லயபிலிட்டிஸ், அதாவது லயபிலிட்டி சைடோட ஷெட்யூல். அண்ட் 6ல இருந்து 11 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அசெட்டோடது. ஓகே, இந்த டோட்டலும் ஈக்குவலா இருக்கும். கண்டிஜென்ட் லயபிலிட்டிக்கு நமக்கு வந்து ஷெட்யூல் நம்பர் இருக்கு, ஆனா நம்ம அதை டோட்டலுக்கு எடுக்க மாட்டோம். அதே மாதிரி பில்ஸ் ஃபார் கலெக்ஷனும் போடுவோம், அண்ட் நம்ம அதை டோட்டலுக்கு எடுக்க மாட்டோம். இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். ஓகே, உங்களுக்கு 5 மார்க்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் 10 மார்க்ல பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம வந்து ஃபார்மேட் எப்படின்றத பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.